ஓகே. யாஹ்! ஹாய் டீம். ஸோ மேபி இன்னைக்கு நம்ம வந்து இந்த ட்ரெய்னிங் செஷன்ல வந்துட்டு சிஆர்எம் மாடியூல பத்தி பார்க்க போறோம். ஸோ சிஆர்எம் மாடியூல பார்க்கறதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்டின்னீங்களன்னா, demo.odoo.com அப்டின்ற இதுக்கு வந்து அப்டேட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இது வந்து Odooவோட டெமோ வெப்சைட் டேட்டாபேஸு. ஒன்ஸ் இத லாகின் பண்ண முடிச்ச ஓப்பன் பண்ணி முடிச்ச உடனே நமக்கு இது போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகும். இதுதான் Odooவோடைய டேஷ்போர்ட் பேஜ். இந்த டேஷ்போர்ட் பேஜ்ல என்னென்னலாம் மாடியூல்ஸ் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருப்போமோ, இது அப்டேட் ஆகும். மேபி ஸ்டாண்டர்டா மாடியூல்ஸ் இவங்க இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. அடிஷனலா மாடியூல்ஸ் ஏதாவது வேணும்னாலும், நம்ம போய் ஜஸ்ட் Play Storeல எப்படி ஒரு ஆப் ஏதாவது வேணும்னா நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கிறோமோ, இட்ஸ் சிமிலர் ப்ராசஸ். நம்ம போயிட்டு ஆப் ஸ்டோர்ல போயிட்டு இங்க எனக்கு என்ன மாடியூல் வேணுமோ, நம்ம அத இன்ஸ்டாலும் பண்ணிக்கலாம், இந்த இதுல. அண்ட் தென் செட்டிங்ஸ்ல வந்து போய் பார்க்கும்போது, நம்ப இப்போ ஒரு கம்பெனி டீட்டெயில்ஸோ, இல்ல ஒரு யூசர் டீட்டெயில்ஸோ, அதர் காமனான செட்டிங்ஸ் அண்ட் கான்ஃபிகரேஷன் டீட்டெயில்ஸ்லாம் வந்துட்டு இங்க நமக்கு அப்டேட் ஆகும். இந்த செட்டிங்ஸ்ல. இப்போ நான் ஜஸ்ட் வந்து சிஆர்எம் மாடியூல்குள்ள போறேன். சிஆர்எம்குள்ள ஓப்பன் பண்ண உடனே, நமக்கு வந்து இப்போ ஒரு பைப்லைன், அதாவது இந்த வியூக்கு பேரு வந்து கன்வென்ட் வியூன்னு சொல்லுவோம். இதுல வந்துட்டு மல்டிபிள் ஸ்டேஜஸ் இருக்கும். ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாரி, லீட் டீட்டெயில்ஸ் அதாவது நான் வந்து ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்கிட்ட சம் ப்ராடக்ட்டோ, இல்ல எனக்கு அதோடைய பிசினஸ் சர்விஸோ என்கிட்ட வேணும்னு சொல்லி என்னோட கஸ்டமர்ஸ் என்ன ரீச் பண்றாங்கன்னா, அவங்க அந்த டீட்டெயில்ஸ வந்து நான் லீடுன்னு சொல்லி நான் சொல்லுவேன். ஓகேங்களா? லீடுன்னா எனக்கு ஜஸ்ட் ஒரு சோர்ஸ். எனக்கு வந்து அவங்க கிட்ட ரெக்வயர்மென்ட் இருக்கு. அப்படின்ற மாரி எனக்கு ஒரு லீடு கிடைச்சிருக்கு. அந்த லீடு வந்து கிடைச்ச உடனே நான் கால் பண்ணி கஸ்டமர் கிட்ட பேசி, அப்டேட் பண்றது எல்லாம் வந்து பேசி முடிச்சதுக்கு அப்புறமா, ஆ அது எனக்கு வேலிடா இருக்கு. அந்த கஸ்டமர் கிட்ட கண்டிப்பா எனக்கு வந்து ரெக்வயர்மென்ட் இருக்கு அப்படின்னா, அத நான் நெக்ஸ்ட் ஸ்டேஜ்க்கு மூவ் பண்ணுவேன். அந்த ஸ்டேஜஸ் உடைய ஆக்டிவிட்டீஸ் மெயின்டெயின் பண்றது தான் வந்து இங்க இருக்கு. நியூ, குவாலிஃபைட், புரொபோசிஷன் 1 அண்ட் லாஸ்ட். இந்த மாரி மல்டிபிள் ஸ்டேஜஸ வந்து வச்சு, நம்ம அந்த ஒரு லீட் டீட்டெயில்ஸ ட்ராக் தான் பண்றோம் நம்ப. எப்படி வந்து எனக்கு இப்போ ஒண்ணும் இல்ல. நான் வந்து அ ஒரு பெயிண்ட் கடை வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஒரு பெயிண்ட் ஷாப்ல வச்சுட்டு, நான் நெறைய பெயிண்ட்ஸ் வச்சிருக்கேன். என்கிட்ட வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றதுக்கோ, ஒரு இன்ஜினியரோ இல்ல ஒரு பண்றவர் வந்து, நான் ஒரு மொத்தமா வந்து ஒரு 4, 5 வீடு நான் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்றேன். இது எல்லா வீட்டுக்கும் நீங்க தான் எனக்கு பெயிண்ட் புரொவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்கிறாருன்னா, எனக்கு அதே மாரி அவரு இங்க வாங்கிட்டு இருக்காரு. அவருடைய ஃப்ரெண்டு கிட்டயும் வந்து இந்த கடையில நல்லா குடுக்குறாங்கன்னு சொல்லி ரெஃபர் பண்ணி விடுறாரு அப்படின்னீங்கன்னா, இத குடுக்குறதுக்கு, அது வந்து நமக்கு ஒரு லீடு. அவருடைய ஃப்ரெண்ட் நம்பர மட்டும் நம்மகிட்ட குடுக்குறாரு. அவர் ஃப்ரெண்ட் கண்டிப்பா வாங்குவாருன்றதுக்கான க கமிட்மென்ட்டோ, கன்ஃபர்மேஷனோ நம்மகிட்ட இல்ல. அவர் வாங்காமலும் போலாம். அவர் வாங்கவும் வாங்கலாம். சோ ஜஸ்ட் எனக்கு ஒரு டீட்டெயில்ஸ் அது அப்டேட் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம அந்த டீட்டெயில்ஸ் இங்க வந்த உடனே இந்த மாரி லீட்ல தான் அப்டேட் பண்ணணும். இப்ப நியூல போயிட்டு ஜஸ்ட் வந்துட்டு எனக்கு ரெஃபரன்ஸ் லீடு அப்படின்ற மாரி நான் ஏதோ ஒரு டேட்டா அப்டேட் பண்றேன் அப்படின்னீங்கன்னா, அதோடைய யார் அவங்களுடைய கஸ்டமர் டீட்டெயில்ஸ் பேர் என்ன? நான் ஜஸ்ட் வந்துட்டு இப்ப டம்மியா ஒரு டெஸ்ட் கம்பெனின்னு என்டர் பண்றேன். அண்ட் அவங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸு, வெப்சைட் இருந்தா வெப்சைட்டு, சேல்ஸ் பெர்சன் அதாவது இன்டர்னலா இந்த கஸ்டமர் கிட்ட யார் வந்து சேல்ஸ் பெர்சன் பேச போறாங்களோ, அவங்களுடைய பேர் வரும் இந்த இடத்துல. அண்ட் தென் இந்த டெஸ்ட் கம்பெனில யாரு வந்து கான்டாக்ட் பெர்சன். இப்ப சும்மா நான் வந்து பேர் வந்து ராகுல்ன்னு போடுறேன். ஓகேங்களா? ஆ rahul@gmail.com அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு மெயில் ஐடியும் போடுறேன். அவருடைய ஜாப் பொசிஷன் என்னன்னு நான் போடுறேன். ஃபோன் நம்பர் அண்ட் தென் பிரையாரிட்டி. இது வந்து டாப் மோஸ்ட் பிரையாரிட்டி. இந்த கஸ்டமருக்கு உடனே வேணும் நம்ம போய் அப்ரோச் பண்ணா நம்ம கிடைச்சிரும்னா, நான் பிரையாரிட்டி செட் பண்ணுவேன். டாக்ல எனக்கு ஏதாவது அடிஷனல் டீட்டெயில்ஸ் மேபி அவர் என்ன ப்ராடக்ட், என்ன சர்விஸ், என்ன டீட்டெயில்ஸ் கேட்கிறாருன்றத பத்தி வேணா நான் இன்ஃபர்மேஷன் வேணா இங்க போட்டுட்டு, அடிஷனல் இன்ஃபர்மேஷன் எனக்கு ஏதாச்சும் இருந்ததுன்னா இந்த நோட்ஸ்ல போட்டுப்பேன். அண்ட் தென் எக்ஸ்ட்ரா இன்ஃபோல போனீங்கன்னா சோர்ஸ். சோர்ஸ்ன்ற இடத்துல எனக்கு இந்த லீடு எப்படி கிடைச்சது? இப்ப நான் இதுவே வந்து ரெஃபரன்ஸ் அப்படின்னு நான் போடுறேன்னா, ரெஃபரல்ல இருந்து கிடைச்சது. ரெஃபர்ட் பை யாரு? என்னுடைய ப்ரீவியஸ் எக்ஸிஸ்டிங் கஸ்டமர். சோ, இவங்க கிட்ட இருந்து தான் எனக்கு இந்த லீடு கிடைச்சிருக்கு. அப்படின்னா, எனக்கு இந்த மாரி லீடு வந்து கிடைச்சிருச்சு அப்படின்றது இருக்கு. இப்ப நான் லீடு கிடைச்ச உடனே அடுத்து நான் என்ன பண்ணணும்னா, இந்த கஸ்டமர் கிட்ட நான் கால் பண்ணி பேசணும். கால் பண்ணி பேசுறதுக்கு அதோடைய டீட்டெயில்ஸ், ஆக்டிவிட்டீஸ்லாம் நான் எப்படி ட்ராக் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இங்க ஆக்டிவிட்டின்னு இருக்கும். இந்த ஆக்டிவிட்டில போயிட்டு நான் டூ டூல வந்து பண்றதுக்கு, இப்ப நான் டூ டூ இந்த ஆக்டிவிட்டிய நான் பண்ணணுமா? இல்ல நான் கஸ்டமருக்கு இமெயில் அனுப்பணும். இல்ல நான் கால் பண்ணணும். இல்ல ஒரு மீட்டிங் ஷெட்யூல் பண்ணணும். இல்ல சம் டாக்குமெண்ட்ஸ் வந்து நான் கஸ்டமருக்கு ஷேர் பண்ணணும்னா, நான் என்ன பண்ணணும்னு நெனைக்கிறேனோ, அந்த ஆக்டிவிட்டிய நான் இங்க பண்றேன். இப்ப எனக்கு லீடு கிடைச்சிருச்சு. இப்ப நான் இந்த கஸ்டமர் கிட்ட கால் பண்ணி பேசணும்னு பண்றேன். நீட் டூ செக் த கஸ்டமர் ரெக்வயர்மென்ட் அப்படின்ற மாரி நான் போடுறேன்.
சோ இப்ப எனக்கு இங்க வந்து ஒரு கால் வந்துருச்சு. இப்ப நான் இத அடுத்து நம்ம இத எப்படி போய் எங்க அப்டேட் ஆகும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த சிஆர்எம்லயே சேல்ஸ்ன்ற இடத்துல மை ஆக்டிவிட்டீஸ்ன்னு இருக்கும். இந்த மை ஆக்டிவிட்டீஸ்ல போயிட்டு நான் பார்த்தேன்னா, எனக்கு என்னென்னலாம் ஆக்டிவிட்டி இப்ப இன்னைக்கு வந்திருக்குங்களா இந்த ஆக்டிவிட்டி நான் இன்னைக்கு பண்ணணும்ன்ட்டு. இந்த இடத்துல ரெஃபரன்ஸ் லீட் பெயிண்ட் ராகுல் அவருடைய டீடைல்ஸ் இருக்கு. சோ இப்ப இவர்கிட்ட வந்து நான் மை ஆக்டிவிட்டீஸ்ல நான் இவர்கிட்ட என்ன பண்ணணும் அப்படின்ற ஆக்டிவிட்டி எனக்கு இந்த இடத்துல அப்டேட் ஆகும். இந்த இடத்துல வந்து எனக்கு டீடைல்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னீங்கன்னா, இந்த ஃபில்டர்ஸ் மாரி இங்க இடத்துல குடுத்திருப்பாங்க. அதாவது எனக்கு இத டிஃபால்ட்டா என்னன்னு இங்க தெரியணும்னு இருக்கு. சப்போஸ் இதுல இருக்கிற ஃபீல்ட்ஸ் எனக்கு ஏதாவது தெரிய வேணாம் அப்படின்னு நான் நினைச்சேன்னா, இத ஜஸ்ட் நான் அன்செக் பண்ணுனேன்னா எனக்கு போயிடும். இதுக்கு பதிலா நான் எப்ப கிரியேட் பண்ணேன்? அண்ட் அதோடைய சிட்டி என்ன? ஸ்டேட் என்ன? இந்த மாரி டீட்டெயில்ஸ் இல்ல சேல்ஸ் பெர்சன் என்ன எனக்கு டீட்டெயில்ஸ் நான் தெரியணும்னு நினைக்கிறேன். என்ன சோர்ஸ்ல இருந்து எனக்கு கிடைச்சிருக்கு. இந்த மாரி இப்ப நான் அப்டேட் பண்ணேன்னா எனக்கு கிடைக்கும். இப்ப நீங்க லீட் பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 16 லீடுடைய நேம் வந்து ரெஃபரன்ஸ் லீட் பெயிண்ட்ன்னு போட்டிருக்கேன். அதோடைய கான்டாக்ட் பெர்சன், சிட்டி நான் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணல. இப்ப நான் ஆக்டிவிட்டி என்ன பண்ணணும்னு போட்டதுக்கு கால்ன்னு போட்டிருக்கேன். யார் பண்ணணும்? அண்ட் தென் சோர்ஸ் வந்து எனக்கு ரெஃபரல் வழியா வந்த சோர்ஸ். இதோடைய ஸ்டேஜ் வந்து இப்ப நியூன்றது இருக்கு. இப்ப நான் நெக்ஸ்ட் ஸ்டேஜ்க்கு நான் இன்னும் இத மூவ் பண்ணல. இப்ப நான் என்ன பண்றேன், இப்ப இந்த நான் ஆக்டிவிட்டிய ஓப்பன் பண்றேன். எனக்கு இப்ப இந்த ஆக்டிவிட்டிய ஓப்பன் பண்ணி, இப்ப நான் இத பார்க்கிறேன். கால் பேசுறேன். இப்ப நான் கஸ்டமர்ட்ட பேசிட்ட உடனே, ஆ ஸ்போக் வித் கஸ்டமர். தே நீட் ஆ ஆ பெயிண்ட் டீட்டெயில்ஸ் ஆர் பெயிண்ட் ப்ரௌச்சர் ஏதோ ஒரு டீட்டெயில்ஸ் ப்ராடக்ட் உடைய ப்ரௌச்சர் கேட்கறாங்க. இல்ல ப்ராடக்ட் உடைய என்னெல்லாம் பிரைசிங் வச்சிருக்கீங்க. இப்ப அதெல்லாம் கேட்கறாங்க அப்படின்னீங்களன்னா, நான் இப்ப இத வந்து ஜஸ்ட் அலோகேட் பண்ணிட்டு, நான் திருப்பி இப்ப ப்ரௌச்சர் டீட்டெயில்ஸ் கஸ்டமருக்கு நான் அப்டேட் பண்ணணும். சோ நான் திருப்பி இன்னொரு ஆக்டிவிட்டி பண்றதுக்கு டன் அண்ட் ஸ்கெட்யூல் குடுத்து, இப்ப நான் ப்ரௌச்சர்ன்றது நான் டாக்குமெண்ட் தான் சென்ட் பண்றேன். சோ நீட் டூ ஷேர் தி ப்ரௌச்சர் அப்படின்னு நான் ஸ்கெட்யூல் பண்றேன். இந்த ஆக்டிவிட்டி. மேபி இந்த ஆக்டிவிட்டிய நான் 2 நாள் கழிச்சு கூட ஸ்கெட்யூல் பண்றேன் அப்படின்ற இடத்துல வந்தா, டியூ டேட் நான் என்னைக்கு டேட் குடுக்குறேன். இப்ப நான் இன்னைக்குன்னு குடுத்தேன்னா, எனக்கு இந்த ஆக்டிவிட்டி இன்னைக்கு வரும். இது மேபி எந்த இடத்துல பார்க்கலாம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த ஃபில்டர்ஸ்குள்ள போனீங்கன்னா, மை ஆக்டிவிட்டீஸ், டுடே ஆக்டிவிட்டீஸ், லேட் ஆக்டிவிட்டீஸ், ஃபியூச்சர் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். இப்ப நான் லேட் ஆக்டிவிட்டீஸ் நான் கிளிக் பண்ணேன்னா, என்னோட ஆக்டிவிட்டிலேயே லேட்டா நான் எது பண்ணாம வச்சிருக்கேன். இப்ப நான் மை ஆக்டிவிட்டீஸ் ஃபில்டர குளோஸ் பண்ணி விட்டுட்டேன்னா, லேட் ஆக்டிவிட்டீஸ் ஓவராலா எல்லா எம்ப்ளாயீஸோடதும் எனக்கு தெரியும். இத பண்றதுக்கு. இது பேஸ்ட் ஆன் தி ரோல். எனக்கு அட்மின் ரோல் இருந்தா எல்லாரோடதும் தெரியும் இந்த இடத்துல. இல்ல நான் இந்த இடத்துல என்னோடது மட்டும் டுடே ஆக்டிவிட்டீஸ் தான் எனக்கு பாருங்க 2. ஃபர்ஸ்ட் வந்துட்டு குடுத்ததுக்கு இந்த மாடர்ன் டீடைல்ஸ் இதோட ஒரு கான்ஃபரன்ஸ் கால் செட் பண்ணணுன்ற ஒரு இது இருக்கு. அண்ட் தென் வந்து இப்ப நான் டாக்குமெண்ட் ஷேர் பண்ணணுன்ற ஒரு ஆக்டிவிட்டி இருக்கு. அடுத்து போயிட்டு நான் இதுவே ஃபியூச்சர் ஆக்டிவிட்டீஸ்ல போயிட்டு நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஃபியூச்சர்ல நான் என்னென்னலாம் பண்ணணுன்ற ஆக்டிவிட்டீஸ் இங்க இருக்கும். சோ இந்த ஃபில்டர்ஸ பொறுத்தவரைக்கும் ஜஸ்ட் நம்ம கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் ஃபில்டர்ஸ வந்து எனக்கு பர்ட்டிகுலரா வந்து ஸ்டேஜ் வந்து இது மட்டும் தான் தெரியணும். அதாவது ஆப்பர்ச்சுனிட்டின்ற ஸ்டேஜ் மட்டும் தான் எனக்கு தெரியணும். அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்ப இங்க காட்டும். ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் ஈக்குவல் டூ குவாலிஃபைட்னா, குவாலிஃபைட்ல இருக்கிற லீட் டீடைல்ஸோடது மட்டும் நமக்கு தெரியும். சோ இந்த மாரி ஃபில்டர்ஸ என்னென்ன வேணுமோ கஸ்டம் ஃபில்டர்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் தென் குரூப் பை அப்படின்ற ஆப்ஷன் வந்து நான் கிரியேஷன் டேட்ட வந்து இப்ப வச்சு குரூப் பை பண்ணி பார்க்கிறேன். அண்ட் தென் வந்து சேல்ஸ் பெர்சன வச்சு பார்க்கிறேன்னா, இப்ப அக்டோபர்ல கிரியேட் ஆன டேட் வந்து மார்க் டெமோன்ற சேல்ஸ் பெர்சன் எவ்வளவு கிரியேட் பண்ணாரு. மைக்கேல் அட்மின்றவரு மிச்சல் அட்மின்றவரு வந்து எவ்வளவு வந்து லீட்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காரு. சோ இந்த மாரி ஃபீச்சர்ஸும் குரூப் பைல நமக்கு இருக்கு. இதுலயும் வந்து கஸ்டம் குரூப்ல போட்டுட்டு நமக்கு வேற என்னென்னலாம் ஃபீல்டு இருக்கோ, அது எல்லாத்தையும் நம்ம இங்க இருக்கிறது அவைலபிளா இருக்கிறத பார்த்துக்கலாம். இப்ப நான் சோர்ஸ் வச்சு குரூப் பை பண்ணி பார்க்கணும்னா, எந்த சோர்ஸ் வழியா எனக்கு நெறைய லீட் வந்திருக்கு அப்படின்ற மாரி கைண்ட் ஆஃப் அனாலிசிஸ் நான் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா, இந்த இடத்துல அப்டேட் வந்து இதெல்லாம் வந்து அது பண்ணிக்கலாம். சர்ச் இன்ஜின், லீட் ரீகால், நியூஸ் லெட்டர், ரெஃபரல் இந்த மாரி ஆக்டிவிட்டீஸ் இதுக்கெல்லாம் வந்துட்டு நம்ம அப்டேட் அது பண்ணிக்கலாம் இந்த இடத்துல. ஓகேங்களா? இது வந்து சோர்ஸ் குரூப் பை ஆப்ஷன். இப்ப நான் இதுல ஏதாவது ஒரு ஃபில்டர்ஸ் வந்து இப்ப நான் சர்ச் பண்றேன். இப்ப நான் மேபி நான் இப்ப இந்த இடத்துலயே நான் என்ன பண்ணேன், ஒரு கஸ்டம் ஃபில்டர் நான் செட் பண்ணேன் பார்த்தீங்களா? இப்ப நான் வந்து ஸ்டேஜ் ஈக்குவல் டூ எனக்கு வந்து குவாலிஃபைட்ல இருக்கிறது மட்டும் தான் எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நான் ஸ்டேஜ் இது பண்ணியிருக்கேன். இத போயிட்டு நான் அப்படியே சேவ் கரண்ட் சர்ச் குடுத்து குவாலிஃபைட் லீட்ஸ்ன்னு போட்டு நான் இத டிஃபால்ட் ஃபில்டரா அப்ளை ஆகணும்னு நான் சொல்லி குடுத்துட்டேன் அப்படின்னீங்கன்னா, எனக்கு இது சேவ் ஆயிடும். இப்ப மேபி நான் என்ன பண்றேன், வேற ஏதாவது மெனு போயிட்டு திருப்பி சிஆர்எம் குள்ள வரேன்.
சிஆர்எம் கோட்ல வந்து மை ஆக்டிவிட்டீஸ்ல பாக்குறேன். இங்க தெரியுதுங்களா? டிஃபால்ட்டா அந்த ஃபில்டர் வந்து செட் ஆயிருக்கும். இப்ப நான் இந்த ஃபில்டர்ல திருப்பி எடிட் ஏதாவது பண்ணணும்னா, நான் போய் ஜஸ்ட் இத எடிட் பண்ணிட்டு இது டிஃபால்ட் ஃபில்டரா வேணாம்னா, இத எடுத்து விட்டா இது போயிடும். இல்ல ஏதாவது நான் கன்டென்ட் திருப்பி மாத்தணும் அப்படின்னு நினைச்சேன்னா, இந்த ஃபில்டர்ல நான் மாத்திக்கலாம். இந்த திருப்பி அப்ளை பண்ணி கண்டிஷன்ஸ் மாத்தலாம். வேற ஏதாவது கண்டிஷன் வேணும்னாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்ல எனக்கு இந்த ஃபில்டர் யூஸே பண்ண வேணாம் அப்படின்னு நான் நினைச்சேன்னா, ஜஸ்ட் இத வந்து நம்ம குடுத்து ஆ டெலீட்டும் போய் பண்ணிக்கலாம். டெலீட் இன் த சென்ஸ் வந்து இத நம்ம இத ஆர்கைவ் பண்ணோம்னா நம்மளோட இது போகும். டெலீட் பண்ணிட்டோம்னா இந்த ஃபில்டரே வந்து ரிமூவ் ஆயிடும். சோ இதுதான் வந்து ஃபேவரைட்ஸ்ல இருக்கிறது குரூப் பை ஃபில்டர்ஸ். என்னென்னலாம் இருக்கு அப்படின்றதுக்கு. சோ இப்ப ஐ ஜஸ்ட் கோ வித் பேக். சோ இப்ப இந்த லீட் ஆக்டிவிட்டி வந்த உடனே, இப்ப நான் இந்த டாக்குமெண்ட்ட வந்து நான் கஸ்டமருக்கு ஷேர் பண்ணிட்டேன். சோ ப்ரௌசர் ஷேர் பண்ணிட்டேன். வேற எதுவும் ஆக்டிவிட்டி இந்த கஸ்டமருக்கு இல்ல. அவர் கஸ்டமர் வந்து எனக்கு இது லீட் வந்து எனக்கு வேலிடா தான் இருக்கு அப்படின்ற இடத்துல நான் இருந்தா என்ன பண்றேன், இப்ப கன்வெர்ட் டூ ஆப்பர்ச்சுனிட்டின்னு நான் குடுத்துருவேன். கன்வெர்ட் டூ ஆப்பர்ச்சுனிட்டின்னு குடுக்கும்போது, இப்ப இவங்க வந்து என்கிட்ட ஆல்ரெடி கஸ்டமர் மாஸ்டரா இருந்தாங்கன்னா, லிங்க் டூ எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்லாம் போட்டுட்டு அந்த கஸ்டமர் நேம நான் இங்க சூஸ் பண்ணிக்கணும். இல்ல என்கிட்ட இவங்க கஸ்டமர் மாஸ்டர்ல ஆல்ரெடி என்கிட்ட இல்ல. புதுசா இப்பதான் என்ன அப்ரோச் பண்றாங்கன்னா, நான் கிரியேட் நியூ கஸ்டமர்ன்னு குடுத்தா, இந்த கஸ்டமர் பேர்ல எனக்கு ஒரு கஸ்டமர் நியூவா கிரியேட் ஆவாங்க. இப்ப இத குடுத்து சேல்ஸ் பெர்சன் யாருன்னு போட்டு, நான் இத கிரியேட் ஆப்பர்ச்சுனிட்டின்னு குடுத்துட்டேன்னா, இங்க இப்ப இது வந்துரும். இப்ப மேபி நான் இப்ப இதையே நான் இன்னொரு இடத்துல உங்களுக்கு எப்படி காட்டுறேன்னா, இப்ப இந்த சேல்ஸ்ல இப்ப இங்க தெரிஞ்சுச்சுங்களா? அதாவது சிஆர்எம் ஓப்பன் பண்ண உடனே நமக்கு தெரியிற ஸ்கிரீன் வந்து, இந்த சேல்ஸ்ல இருக்கிற மை பைப்லைன் ஸ்கிரீன். லீட்ஸ்ன்றது எனக்கு லீடு கிடைச்சிருக்கு. கன்ஃபார்மா இந்த கஸ்டமர் கிட்டலாம் எனக்கு ரெக்வயர்மென்ட் இருக்கா? இல்லையான்றது எனக்கு தெரியாது. அப்டின்ற டீட்டெயில்ஸ் வந்து அது லீட்ல இருக்கும். எனக்கு இல்ல, எனக்கு அந்த கஸ்டமர் கிட்ட இருந்து கன்ஃபார்மா எனக்கு ரெக்வயர்மென்ட் இருக்கு அப்டின்னா, அது எல்லாமே நம்ம பார்க்குற ஸ்க்ரீன் எதுன்னா, ஆப்பர்ச்சுனிட்டீஸ். எனக்கு வந்து அந்த கஸ்டமர் கிட்ட ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. நான் வந்து ஃபர்தரா பேசி நான் ஆர்டர் ஏதாவது பண்ணா, எனக்கு அந்த ஆர்டர் வந்து அந்த கஸ்டமர் வந்து குடுத்துருவாரு. எனக்கு குளோஸ் ஆயிடும். அப்டின்ற டீட்டெயில்ஸ் தான் வந்து இங்க இருக்கும். சோ இப்ப இதோடைய ஸ்டேஜ் இப்ப லீட் வந்து இப்ப நியூன்னு இருக்கு. இப்ப இது எனக்கு வந்து நான் கஸ்டமர்ட்ட பேசி முடிச்சுட்டேன். எனக்கு எல்லாமே இப்ப இந்த ஆக்டிவிட்டீஸ்க்கு அப்டேட் ஆனதால, இப்ப நான் என்ன பண்றேன், நெக்ஸ்ட் இத குவாலிஃபைடு நான் மாத்துறேன் இந்த லீட. இப்ப நான் குவாலிஃபைடுன்ற இடத்துல இப்ப லீடு மாத்துனா, இத டிராக் அண்ட் டிராப்பும் நம்ம இப்படியும் பண்ணிக்கலாம். இல்ல நம்ம இது உள்ள போயிட்டு இப்ப நான் ஸ்டேஜ கிளிக் பண்ணதும் பண்ணலாம். இப்ப இந்த குவாலிஃபை ஆயிடுச்சு. கஸ்டமர் ஓகேன்ட்டாரு. இப்ப அவர் அடுத்து என்கிட்ட என்ன கேட்கிறாரு, நீங்க கொட்டேஷன் குடுங்கன்னு சொல்லி கேட்கிறாரு. சோ இப்ப நான் கொட்டேஷன் குடுத்தா, ஜஸ்ட் நியூ அப்படின்ற கொட்டேஷன கிளிக் பண்ணோம்னா, அந்த கஸ்டமருடைய பேரு, டீட்டெயில்ஸ் அவருக்கு என்ன ப்ராடக்ட்ஸ்லாம் வேணும்ன்றது எல்லாத்தையும் ஃபில் பண்ணி, நம்ம கஸ்டமருக்கு கொட்டேஷன் சென்ட் பண்ணணும். இதுக்கு. ஒன்ஸ் கஸ்டமருக்கு கொட்டேஷன் சென்ட் பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா, நான் மேபி கொட்டேஷன் கிரியேஷன் வந்து நான் நெக்ஸ்ட் செஷன்ல கவர் பண்றேன். ஆ குவாலிஃபைடு முடிச்ச உடனே கொட்டேஷன் கிரியேட் பண்ணிட்ட உடனே அது நெக்ஸ்ட் வந்து நமக்கு என்ன வரும்னா ப்ரொபோசிஷன் போயிடும். ஏன்னா நான் கொட்டேஷன் குடுத்துருக்கேன். நான் குடுத்த கொட்டேஷன் கஸ்டமர் ஓகேன்னு சொல்லிட்டு எனக்கு ஆர்டர் குடுத்துட்டாருன்னா, இந்த லீடு எனக்கு வின் ஆயிடும். இல்ல அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த லீட நான் லாஸ் பண்ணிடுவேன். இப்ப நான் லாஸ்ட்ன்னு குடுத்துட்டேன்னா, இந்த லீட் வந்து எனக்கு லாஸ்ட் ஆகும். லாஸ்ட் ஆகுறதுக்கு ரீசன் என்ன? ரொம்ப எக்ஸ்பென்சிவா? இல்ல என்கிட்ட பீப்பிள் ஸ்கில் செட் இல்லையா? இல்ல என்கிட்ட அது இனஃப் ப்ராடக்ட் இல்லையா? என்ன ரீசன்? நான் வந்து இதுக்கு வந்து இது குடுக்குறேன். அ அ க்ளோஸ் ஆகுறதுக்கான ரீசன் என்ன கேட்கிறேன்? மேபி நான் என்கிட்ட என்ன பண்றேன்னா, மேபி நாட் எனஃப் ஸ்டாக்ன்னு நான் போட்டுட்டு, மார்க் ஆஸ் லாஸ்ட்ன்னு குடுத்தா, இப்ப எனக்கு இது லாஸ்ட் ஆயிடும். இப்ப இந்த லாஸ்ட் ஆன டீட்டெயில்ஸ் தான் நான் எடுத்து எவ்வளோலாம் எனக்கு இதுவரைக்கும் லீட் லாஸ்ட் ஆயிருக்கு நான் எடுத்து பார்க்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா, இதே மாரி சேம் இந்த ஃபில்டர்ஸ்ல போயிட்டு லாஸ்ட்ட கிளிக் பண்ணோம்னா, இப்ப நமக்கு இந்த இடத்துல காட்டும். அதாவது லாஸ்ட்ன்றதே எந்த ஸ்டேஜ்ல வந்து லாஸ்ட் ஆயிருக்கு. அதாவது நியூவா லீட் வந்த உடனே லாஸ்ட் ஆயிடுச்சா? இல்ல நம்ம கொட்டேஷன்லாம் குடுத்து கஸ்டமர் லாஸ்ட் ஆயிருக்கா? இல்ல அதாவது நம்ம மல்டிபிள் ஸ்டேஜஸ் வந்து இது ஒவ்வொரு கஸ்டமர்ஸும் அவங்களுடைய ஓன் விஷ் ஏத்த மாரி வச்சிருக்கிறது. எந்த ஸ்டேஜ்ல லாஸ்ட் ஆயிருக்கு அப்படின்ற டீட்டெயில்ஸையும் நம்ம இங்க வந்து ட்ராக் பண்றோம். இது கூடவே இந்த கஸ்டமருக்கு அகைன்ஸ்டா நான் என்னென்னலாம் மீட்டிங்ஸ் ஏதாவது ஷெட்யூல் பண்ணியிருக்கேன்னா, அந்த மீட்டிங்ஸ் உடைய டீட்டெயில்ஸும் நமக்கு இங்க ட்ராக் ஆகும். இப்ப நான் போயிட்டு ஒரு மீட்டிங்க கஸ்டமர் கிட்ட நான் ஷெட்யூல் பண்றேன் அப்டின்னா, இப்ப என்ன வந்து மீட்டிங், இப்ப எந்த டேட், ஸ்டார்ட் டேட், அந்த டைம் எவ்வளோ நேரம், என்ன லொகேஷன், இல்ல ஆன்லைன்ல கனெக்ட் பண்ண போறேன்னா ஆன்லைன், என்ன மீட்டிங் லிங்க், ஊடூ மீட்டிங்லயே கனெக்ட் பண்ண போறேன்னா, ஊடூலயே மீட்டிங் வந்து டிஸ்கஸ் மீட்டிங்ன்னு இருக்கும். இப்ப இதுவே ஊடூ மீட்டிங்கா வந்துருச்சு. இப்ப நான் கஸ்டமருக்கு இமெயில் நான் சென்ட் பண்ணணும் அப்டின்னா, இங்கிருந்து எனக்கு இமெயிலும் கஸ்டமருக்கு சென்ட் ஆயிடும். இந்த மாரி ஈவென்ட் அப்டேட் இந்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்கு. இதான் டெம்ப்ளேட். சோ இது எல்லாமே அப்டேட் ஆயிருக்கு. இப்போ வந்து ராகுல்ன்ற பெர்சனுக்கும் மிச்சல் அட்மின். ராகுல் தான் என்னுடைய கஸ்டமர். நான் மெயில் ஐடி கஸ்டமரோட டீட்டெயில்ஸ நான் அப்டேட் பண்ணி வச்சிருந்தேன்னா, அவருக்கும் இந்த இமெயில் வந்து இந்த மீட்டிங் வந்து சென்ட் ஆயிடும். இப்ப நம்ம இந்த ரெஃபரல்ஸ் இந்த லீட்ல பார்த்தீங்கன்னா, இப்ப இங்க இருக்கும். நெக்ஸ்ட் மீட்டிங். இதே மாரி கொட்டேஷன் குடுத்திருந்தா கொட்டேஷன்ஸ். சோ இந்த மாரி லீட் ரிலேட்டட் டீட்டெயில்ஸா என்னென்னலாம் பண்ணியிருக்கோமோ, அது எல்லாமே அப்டேட் ஆகும். இப்ப நான் என்ன பண்றேன், திருப்பி இந்த லீட் வந்து இல்ல நான் கஸ்டமர் கூட இன்னொரு மீட்டிங் போயிட்டு, கஸ்டமர் வந்து இல்ல நான் பிரைஸ் ஏதோ தரேன்.
திருப்பி இந்த லீட நான் ரீஸ்டோர் பண்ணிக்கலாமானா இந்த ரீஸ்டோர்ன்ற ஆப்ஷனை வச்சு கிளிக் பண்ணா திருப்பியும் நமக்கு வந்து ரீஸ்டோர் ஆகும். இப்ப லாஸ்ட்ல போயிடும் அந்த லீடு. இப்ப திருப்பி பாத்தீங்கன்னா ப்ரொபோசிஷன்ல இருக்கும் இது. அண்ட் அடுத்து வந்து இந்த கன்வென்ட் வியூல இருக்கிற இன்னொரு ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, கிரீன்ல இருக்கிறதெல்லாம் வந்து பிளான்ட் ஆக்டிவிட்டீஸ். அது வந்து டியூ ஆகல. ரெட்ல இருக்கிறதெல்லாம் ஓவர் டியூல போயிருக்கும் உங்களுக்கு. அடுத்து இது வந்து ஆக்டிவிட்டியே இது பண்ணாம இருக்குது. இப்ப இந்த ஆரஞ்சுல இருக்கிறது வந்து 2 டே ஆக்டிவிட்டீஸ். இன்னைக்கு எனக்கு ஆக்டிவிட்டீஸ் என்னலாம் இருக்கு. இது வந்து நமக்கு இப்ப இந்த ஒரு சிங்கிள் வியூல டேஷ்போர்ட்ல நம்ம பார்க்கும்போதே நமக்கு என்ன தெரிஞ்சிரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓவராலா வந்து எது எதெல்லாம் ஓவர் டியூல போயிருக்கு, இன்னைக்கு இருக்கு, எது வந்து ஃபியூச்சர் பிளான்ட் ஆக்டிவிட்டீஸ்ன்றது எல்லாமே இந்த சிங்கிள் ஸ்கிரீன்ல நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். சோ இதுதான் வந்து மை பைப்லைன், மை ஆக்டிவிட்டீஸ். கொட்டேஷன்றது நான் என்னென்னலாம் கொட்டேஷன்ஸ் குடுத்திருக்கேன்றது சேல்ஸோடது ஆக்சஸும் இந்த இடத்துல தெரியும் இதுக்கு. அண்ட் தென் கஸ்டமர்ஸ். என்னுடைய கஸ்டமர் மாஸ்டர் நான் என்கிட்ட ஆல்ரெடி இருக்கிற கஸ்டமர்ஸ் நான் இங்க அப்டேட் பண்ணிருப்பேன். இப்ப சம் டைம்ல வந்து என்கிட்ட ஆல்ரெடி இருக்கிற கஸ்டமருக்கு நான் டைரக்டா போய் லீடு கிரியேட் பண்ணனும்னா, இங்க ஜஸ்ட் நியூன்னு குடுத்து இந்த கம்பெனில போயிட்டு நான் சூஸ் பண்ணிக்கிட்டா என்கிட்ட இருக்கிற கஸ்டமர் மாஸ்டர் இங்க ஷோ ஆகும். சோ இத நான் சூஸ் பண்ணோம்னா அந்த டீடைல்ஸ்ல இருந்து எடுத்துட்டு வந்து நான் லீட வந்து நான் ஆட் பண்ணிக்கலாம். சோ திஸ் இஸ் ஆல்சோ எக்ஸிஸ்டிங்ல இருக்கிற லீடுக்கும் நான் பாசிபிள் நான் இத கொண்டு வரதுக்கு. நியூவா வேணும்னா நான் கம்பெனி நேம்ல போயிட்டு அதாவது லீட்ல போயிட்டு அப்டேட் பண்ணிட்டு நான் வரணும். இந்த இதுக்கு. அண்ட் தென் இதுதான் லீட் ஸ்கிரீன். லீட் ஸ்கிரீன்லயே கன்வென்ட் வியூ என்னென்ன லீட் இருக்கு. ஆக்சுவலி இந்த வியூக்கு பேர் வந்து இது லிஸ்ட் வியூன்னு சொல்லுவோம். இத கன்வென்ட் வியூன்னு சொல்லுவோம். இது வந்து கேலண்டர் வியூ, இது வந்து பிவோட், இது வந்து கிராபிக்கல் ரெப்ரசன்டேஷன். எனக்கு இப்ப எவ்வளவு லீட்ஸ் என்னென்ன ஸ்டேஜ்ல இருக்கு, சேல்ஸ் பர்சன் வச்சு நியூல இவ்ளோ இருக்கு, குவாலிஃபைட்ல இவ்ளோ இருக்கு. ஒவ்வொரு கவுண்ட் எப்படின்றது வந்து நான் அப்டேட் வந்து ஒவ்வொரு சேல்ஸ் பர்சன் வச்சு உங்களுக்கு இதுல ரிப்போர்ட் வந்து காட்டும். அண்ட் தென் ரிப்போர்ட்டிங்ல போனீங்கன்னா ஃபோர்காஸ்ட் ரிப்போர்ட்டிங் காட்டும். அதாவது ஃபியூச்சருக்கு என்னென்னலாம் நான் ஃபோர்காஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன், பிரெடிக்ட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்றது ஃபோர்காஸ்ட். பைப்லைன்ல என்னுடைய கரண்ட் பைப்லைன்ல என்னெல்லாம் இருக்கு அப்படின்றதும் இந்த இடத்துல இருக்கு. அண்ட் தென் லீடுடைய ரிப்போர்ட்டிங், லீட் அனாலிசிஸ் என்ன இருக்கு. ஆக்சுவலி பிவோட் அப்படின்ற ஒரு ரிப்போர்ட் இருக்கு. சோ இப்ப இந்த பிவோட்ல போனோம் அப்படின்னோம்னா நமக்கு ஒவ்வொரு லீடுக்கும் வந்துட்டு இப்ப எனக்கு அக்டோபர் மந்த்ல எவ்வளவு லீட் வந்திருக்கு, அது வந்து எவ்வளவு க்ளோஸ் ஆயிருக்கு, எவ்வளவு கன்வெர்ட் ஆயிருக்கு நெக்ஸ்ட் ஸ்டேஜ்க்கு. அப்புறம் அந்த கஸ்டமர் கிட்ட இருந்து எனக்கு எக்ஸிஸ்டிங் ஐ மீன் ரெவென்யூ எக்ஸ்பெக்டட் ரெவென்யூ நான் எவ்வளவு பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பிவோட் எல்லாத்தையும் பண்ணிட்டு இதை நான் ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னோம்னால நமக்கு எக்ஸெல்லயே இந்த ரிப்போர்ட் வந்து டவுன்லோட் ஆகும் இந்த இதுக்கு. சோ இதுதான் வந்து சிஆர்எம் உடைய ஓவர்வியூ. நமக்கு இந்த மாதிரி என்ன ரிப்போர்ட் என்ன டீடைல்ஸ் வந்திருக்குனாலும் நம்ம எல்லாத்தையும் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு நம்மளுடைய அனாலிசிஸை இங்க பண்ணலாம். இப்ப எனக்கு கூடவே ஃபில்டர்ஸ் நான் வேற ஏதாவது அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலும் இந்த அப்ளைக்கு ஏத்த மாதிரி எனக்கு வந்து அப்டேட்டும் ஆகும். இப்ப இதை நான் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மட்டும் கொடுத்துருக்கேன். நான் ஸ்டேஜ் பேஸ் பண்ணி நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாலும் எனக்கு இந்த குரூப் பை ஸ்டேஜ் வச்சு நியூல வந்து எவ்வளவு லீட் இருக்கு, குவாலிஃபைட்ல எவ்வளவு இருக்கு, ப்ரொபோசிஷன்ல எவ்வளவு இருக்கு, எவ்வளவு ஒன் ஆயிருக்கு, எவ்வளவு லாஸ்ட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி டீடைல்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து இங்க எடுத்துக்கலாம். இப்ப நான் இதுலயே கூட வந்து லாஸ்ட்ல மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா லாஸ்ட்ல எனக்கு எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். சோ இது என்னுடைய ரிப்போர்ட்டிங் சைடு. ஓகேங்களா? இது வரைக்கும் கிளியரா நான் பேசினது? Yes, ma'am. Okay. After following for 3 days. Okay, fine. They following, sorry. Once you So